எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மில்க் பேடா எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா பால் பவுடர். இந்த பால் பவுடர் வச்சு எப்படி சுலபமாக அதே சமயத்தில் சுவையாக நம்ம மில்க் பேடா பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நான்ஸ்டிக் கடாயாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஏன்னா ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். நெய் சேர்த்ததுக்கப்புறமா 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்ததாக இது கூட நம்ம பால் பவுடர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 150 கிராம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பால் பவுடராக இருந்தாலும் ஓகே தான், எடுத்துக்கலாம். அதாவது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பாலோடு சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது நம்ம சுவைக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 50 கிராம் சர்க்கரை இதுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா பால் பவுடர்லேயும் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு இருக்கனால நான் 50 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை, பால் பவுடர், பால் நல்லா 3மே மிக்ஸ் ஆகியிருக்கு. இப்போது இது சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, இல்லைனா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் அடுப்பை குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மில்க் பேடா ரெடி ஆயிரும். நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போது நம்ம இந்த மில்க் பேடா பண்ண போகிறோம். ஸோ இந்த பால்கோவா இப்போ நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பால்கோவாவை நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம், பேடா மாதிரி. கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், உருண்டை உருட்டியாச்சு. இந்த உருண்டையோட ஒரு பகுதியில் கட்டை விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒரு குழி மாதிரி ஏற்படுத்திக்கோங்க. இதுக்கு நடுவில் இப்போ நான் டூட்டி ஃப்ரூட்டி வைக்க போகிறேன். நீங்கள் இதுதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதாம் வைக்கலாம், முந்திரி வைக்கலாம், பிஸ்தா வைக்கலாம், இல்லைனா 3த்தையும் சேர்த்து கூட வைக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இதே மாதிரி மற்ற உருண்டைகளையும் மில்க் பேடா மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1/4 மணி நேரத்துலேயே இதை பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சுலபமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டே இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ எடுத்திருக்க அளவுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 பேடா பண்ணலாம் இந்த சைஸில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடனே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.